கபில சந்திரசேன என்கின்ற இந்த அதிகாரி தன்னுடைய வீட்டில் இன்றைக்கு 8ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டு இறந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. கபில சந்திரசேன ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு நிறைவேற்று பணிப்பாளராக அதிகாரியாக இருந்தவர். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருந்தபோது அவர் செய்த ஊழல், ஏர்பஸ் விமானம், இந்த விமான கொள்வனவில் ஏற்பட்ட அந்த ஊழல், இதில் சிக்கித்தான் இவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருந்தார். 2013 2014ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் அப்போது இருந்த அரசாங்கத்தினுடைய மஹிந்த ராஜபக்ஷ அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதியினோட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு அந்த ஏர்பஸ் ரக விமானத்தை கொள்வனவு செய்வதற்காக சில ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிறது. 330 ரக ஏர்பஸ் விமானம் 4, 350 ரக ஏர்பஸ் அந்த ரக விமானம் 7 கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்யப்படுது. இவருடைய காலத்தில் தான் இந்த ஒப்பந்தம் 2015ஆம் ஆண்டு லீசிங் அடிப்படையில் நாங்கள் விமானத்தை கொள்வனவு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. விமானம் கொள்வனவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம், அனுமதியை கொடுக்கணும், அதுக்கு சைன் பண்ணணும் யாருன்னு சொன்னால் கபில சந்திரசேன தான். இவர் அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாகவும் அந்த விமானங்களை கொள்வனவு செய்கிற குழுவினுடைய தலைவராகவும் தீர்மானம் எடுத்து அதை அங்கீகரிக்க அந்த குழுவினுடைய தலைவராகவும் கபில சந்திரசேன தான் அந்த காலப்பகுதியில் இருந்தார். லீசிங் அடிப்படையில் விமானங்களை கொள்வனவு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததால் இலங்கைக்கு நேரடியாக விமானம் கொள்வனவு செய்கிற அந்த விலையை விட அதிகமான விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஊடகங்களில் பேசப்பட்டது. இலங்கைக்கு இந்த விமானங்கள் மூலமாக, இந்த விமான கொள்வனவு மூலமாக மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த அதிகாரத்தின் அரசாங்கம் இதெல்லாம் பெருசாக கண்டுகொள்ளலை. சர்வதேச ஊடகங்களை கூட இந்த செய்தி வெளிவந்தது. இலங்கைக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கிறது, இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றெல்லாம் பேசப்பட்டது. கபில சந்திரசேன என்கின்ற அதிகாரி விமானத்தை கொள்வனவு செய்கிறதுக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக, அங்கீகரிப்பதற்காக 2 மில்லியன் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற்றார் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றம் இவர் மீது சுமத்தப்படுகிறது. இந்த 2 மில்லியன் டாலரையும் எப்படி இவர் பெற்றார் அப்படின்னு சொன்னால், இவருடைய மனைவியினுடைய பேரில் புருனேயில் செல் கம்பெனி ஒன்று திறக்கப்படுது. அந்த கம்பெனிக்கான அக்கௌண்ட்டை சிங்கப்பூரில் அவங்க திறக்கிறாங்க. சிங்கப்பூரில் அந்த வங்கி நடைமுறைகளை வச்சுக்கிறாங்க. சிங்கப்பூரில் அந்த கம்பெனி மூலமாக திறக்கப்பட்ட அந்த வங்கி கணக்குகள் மூலமாகத்தான் இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் வைப்பிலிடப்படுகிறது. இந்த வைப்பிலிடப்பட்ட பணங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தனிநபர்களுடைய வங்கி கணக்குகளுக்கும் அது செலுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இப்படி இவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு இப்படியெல்லாம் நடந்த ஊழல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விலாவாரியாக விவரிக்கப்பட்டு ஊடகங்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாரு. இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற காலப்பகுதியில், விளக்கமறையில் இருக்கிற காலப்பகுதியில் இவருக்கு மீதான விசாரணைகள் நடக்குது. இந்த விசாரணையில் சொல்கிறாரு, லஞ்சமாக பெற்ற இந்த பணத்தில் 60 மில்லியனை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நான் லஞ்சமாக வழங்கினேன். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் சிவில் விமான சேவைகள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பேங்கர ஜெயரத்னவுக்கு வழங்கினேன், வில்லிகமகவுக்கு நான் வழங்கினேன் இந்த பணத்திலிருந்து அப்படின்னு சொல்லி இவர் அந்த வாக்குமூலத்தை வழங்குகிறார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவங்கள விசாரிப்பதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போ அழைச்சிருக்கிறாங்க. விளக்கமறியல் இந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாய் கொடுத்தன் அப்படிங்கிற விஷயத்தை பின்னர் அவர் அதை மறுத்திருந்தார். அங்கு நடந்த அழுத்தத்தினால தான் நான் அதை சொல்லியிருந்தேன், அப்படியெல்லாம் கொடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தை பின்னர் அவர் மறுத்திருந்தார். விளக்கமறையில் இந்த கபில சந்திரசேன நீதிமன்றத்தினூடாக பின்னர் பிணையில் வாரார். சில நாட்களுக்கு முன்னர் பிணையில் வெளியில் வாரார். நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இவரை பிணையில் எடுக்கிறேன்னா இவருடைய சொந்தக்காரவங்க, நெருங்கிய உறவினர்கள் தான் இவரை பிணையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை விதிக்குது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் 3 பேர் இவரை பிணையில் எடுக்கிறாங்க. பிணையில் கபில சந்திரசேனவனுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லித்தான் பிணை கொடுக்கப்படுகிறது. பின்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரித்து பார்த்தபோது கபில சந்திரசேனவை பிணையில் எடுத்தவங்க யாருமே இவருடைய உறவினர்கள் இல்லை. இப்போ பிணையில் இவரை எடுத்தவங்களுக்கு 15,000 கொடுத்திருக்கிறார். பிணை எடுத்தவங்க யாருமே கபில சந்திரசேனவனுடைய உறவினர்கள் இல்லை அப்படிங்கிறது பின்னர் தெரிய வருகிறது.
லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் இதை சமர்ப்பிக்கிறாங்க. உடனே நேற்றைய தினம் 7ஆம் தேதி நீதிமன்றம் சொல்லுது, இவரை மீண்டும் கைது செய்யுங்க, நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்துக்க என்று சொல்லி நேற்றைய தினம் 7ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் அறிவிக்குது. ஏற்கனவே நாட்டுக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்திய ஏர்பஸ் விமான கொள்வனவு இந்த விவகாரத்தில் விசாரணையில் விளக்கமறையில் பிணையில் இருக்கிறாரு. அந்த ஊழலை சிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன செய்யறன்னு தெரியாது தவிச்சிருக்கிற நேரத்தில் நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்கிறார். நீதிமன்றத்தினுடைய நன்மதிப்புக்கு சிதைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவர் சொந்த உறவினர்களை பிணை வழங்குவதற்கு நியமிக்கல 15,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இப்படி பல குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இப்போ கைது செய்யப்பட போகிறாரு. கபில சந்திரசேன கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றமும் அந்த உத்தரவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு 8ஆம் தேதி இந்த முன்னாள் அதிகாரியினுடைய உடல் தற்கொலை செஞ்ச மாதிரி மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிச்சிருக்கு. கபில சந்திரசேனவுடைய வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கொழும்பில் மிக முக்கியமான மிக பணக்காரவங்க வாழ்கிற முக்கியமான பகுதி கொல்லுப்பிட்டி. இந்த பகுதியில் தான் இவரை வீடும் அமைஞ்சிருக்கு. அதிகாரியாக இருக்கிற போது சில நேரங்களில் அரசியல் செல்வாக்கு அரசியனுடைய ஆதரவு மிக பலமாக இருக்கும். அரசியல்வாதிகளால் தான் அதிகாரிகளும் நியமிக்கப்படுவாங்க, நிறுவன தலைவர்களாக நியமிக்கப்படுவாங்க. அரசியல்வாதிகள் இலங்கையில் ஒரு போக்கு இருந்தது. அரசியல்வாதிகள் எதை சொல்கிறார்களோ அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களும் அதை செய்வாங்க. பின்னால் என்ன சிக்கலை மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் தெரியாது. கண்ணா பின்னாண்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடுவாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையில் மாட்டுக்கிற அப்புறம் தான் அதிகாரிகள் அந்த பிரச்சனையில் சிக்கிக்குவாங்க. அரசியல்வாதிகள் எப்படியோ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்குவாங்க. இதுதான் காலகாலமாக நடந்திருக்கு. இந்த கபில சந்திரசேனோட சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். நாட்டுக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்சமாக 60 மில்லியன் ரூபாவை கொடுத்திருக்கிறார். முன்னாள் விமான சேவைகள் அமைச்சர் இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. வெளிகமைக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டில் இவருடைய மனைவியினுடைய பேரில் ஒரு கம்பெனி திறக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக கணக்கு வழக்கு நடந்திருக்கு. அப்படிங்கிறது மீள முடியாத ஒரு பிரச்சனை. சிக்கி தவிச்சிட்டார் கபில சந்திரசேன. இதில் எப்படி மீள்ற அப்படிங்கிற பெரிய பெரிய ஆட்களோட சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் இதில் இருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் கூட 60 மில்லியன் ரூபாய் கொடுத்த இந்த விவகாரத்தில் விசாரிப்பதற்காக வாக்குமூலத்தின் அடிப்படையில் அழைச்சிருந்தாங்க. வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் அந்த திகதியில் வர இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஏன் இவர் தற்கொலை செய்து கொண்டார்? இந்த தற்கொலை விவகாரம் பின்னர் எப்படி பேசப்பட போகிறது? எந்த வகையில் வரப்போகுது? என்ன நடந்திருக்கு? அல்லது இவருடைய தற்கொலைக்கு பிறகு இவருடைய இந்த மரணத்துக்கு பிறகு சாட்சிகள் இல்லாமல் இந்த விஷயம் அப்படியோ மூடி மறைக்கப்பட்டு விடுமா? அல்லது எந்த வகையில் இதனுடைய விசாரணைகள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. உயிர் வாழ வேண்டிய வயசு, படிச்சிருக்கிறோம், செல்வாக்கு இருக்கு, பணம் இருக்கு, அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படியான சில பிரச்சனைகள் சிக்கல்களுக்குள்ளே சிக்கி தவிச்சு பெரும் பொறியில் எலிப்பொறியில் மாட்டின மாதிரி மாட்டினா கடைசியில் வெளியிலையும் வர முடியாது, உள்ளேயும் இருக்க முடியாது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஒழுங்காக சாப்பிட முடியாது, வெளியில் முகம் காட்டிக்கலாம், அவமானம், தன்னுடைய மரியாதைக்கே பெரிய ஒரு இழுக்கு. நாங்கள் வெளியில் இதுவரைக்கும் காட்டிட்டு இருந்த அந்த பிக்சர் உடைஞ்சி போய் கிழிஞ்சு போகுது. பெரியதொரு மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். நாங்கள் ஒரு விஷயத்தில் நேர்மையாக நடுநிலையாக இருந்தோம்னு சொன்னால் தப்பிக்கலாம், பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஒரு விஷயத்தை கடந்து போகிறதுக்கு. மோசமான அல்லது பாவமான அல்லது இது விரோதமான செயற்பாடு அப்படிங்கிற போது அதை செய்யாமக்கு கடந்து போகிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அந்த நேரத்தில் அந்த கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பின்னுக்கு இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சில தவறுகளை செய்கிற போது பின்னால் எங்களுடைய முதுமை காலம், இயலாமையான காலம் அல்லது பேரும் புகழும் பெற்று கொடிகட்டி பறந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் பெரிய இலக்கும் பிரச்சனையும் உயிரை மாய்க்கக்கூடிய நிலைமை கூட வரும். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொள்வனவு செய்த ஏர்பஸ் ரக விமானம், இந்த கொள்வனவில் ஈடுபட்ட ஊழல்கள், இந்த விசாரணைகள், இதோட சம்பந்தப்பட்டவர்களுடைய நிலை இனி என்னவாகும்? காலம்தான் பதில் சொல்லும்.